ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டக்கர் சமையல். வாரம் ஒரு வெரைட்டி ரைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த 6வது வாரம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான தேங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் சாதத்தை 2 பேர் தாராளமா சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த அரை மூடி தேங்காவை துருவி பூ எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே தேங்காவை கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு மிக்சியில அரைக்கும் போது பல்ஸ் மோடு 1ல 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வச்சு அரைச்சு எடுத்துருவேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ தேங்காய் துருவல் வேணாலும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கடாய் சூடானதும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, இது கூடவே 5 முந்திரியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நிலக்கடலைக்கு பதிலாக முந்திரி ஆட் பண்ணாலும் ஓகே தான், அப்படி இல்லைனா முந்திரியை ஸ்கிப் பண்ணாலும் ஓகே தான். உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமு லோ டு மீடியம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் எந்த பொருளுமே கருகாது. அடுத்து 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை ஆனதுமே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்து தேங்காய் துருவலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் துருவலை ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுக்கக்கூடாது. லைட்டாக சூடாகிற வரைக்கும் கிளறி விட்டால் போதும். அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது தேங்காய் சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். சாதத்தில் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. வடிச்சு வச்சிருந்த சுடு சாதத்தை கொஞ்சம் ஆற விட்டுட்டு சேர்த்துக்கலாம். 2 கப்பு சேர்த்துக்கிறேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சாதம் கொஞ்சம் நல்லா பொழு பொழுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வெரைட்டி சாதம் நல்லா இருக்கும். ரொம்ப அழுத்தி கிளறி சாதம் உடஞ்சிராம லைட்டாக கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தேங்காய் இருந்தால் போதும். தேங்காய் சாதம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு இது டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி சாதம். அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இந்த ஈஸியான டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான தேங்காய் சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு வெரைட்டி சாதத்தோட சந்திக்கலாம். தேங்க்யூ.